எனக்கு தெரிஞ்சு நம்ம சீரீஸ் முடிகிற வரைக்கும் சுற்றிட்டே இருப்பான் போல் இருக்கு. சுபா பயங்கர ஸ்டேபிளாக ஸ்பின் ஆகிட்டே இருக்கான். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேட்டோட ஜேர்னின்றதே மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதில்லை. அண்ட் வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட் சீரீஸ். ஸோ எஸ், மெட்டல் ஃபியூரியில் அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் 10 ஸ்பிளிட் ஆகி 4 சீசன் பேப்ளேட்ஸ், 5 பிளானட் பேப்ளேட்ஸ் அண்ட் ஒன் வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நெமசிஸ்க்கு போயிருக்கும். ஸோ அந்த பேப்ளேட்ஸ் தான் நான் இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் ஃபேண்டம் ஓரியன். எஸ், கவுத்து போட்ட சீலிங் ஃபேன். இது என்ன நான் சொல்கிறேனோ எக்ஸாக்டாக ரியல் லைஃப்லேயே அதே தான். மேலே செட் பண்ணி ஸ்பின் ஆகிற ஃபேனை கவுத்து போட்டு ஸ்பின் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த பேப்ளேட் பார்க்குறதுக்கும் இருக்கும். சுத்தர் அதே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் அ ஸ்டெமினா பேப்ளேட். இதுக்கு பீடின்னு ஒரு டிப்பு கொடுத்துருப்பாங்க, பேரிங் டிரைவ்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரிக்ஷன்லெஸ் ஒரு டிப்பு இருக்கும். அதாவது மேலே இருக்கிற பிளேடும் ஸ்பின் ஆகும், கீழே இருக்கிற டிப்பும் ஸ்பின் ஆகும் அது ஸ்பின் ஆகும்போது. ஸோ இதை பார்க்குறதுக்கே வந்து லிட்ரலி ஒரு சீலிங் ஃபேனை கவுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பேப்ளேட் தான் நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேட்டை BladeKingBase.comல தான் வாங்கியிருந்தேன். எஸ், இட் இஸ் a replica பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டகாரா டோமியோட மெட்டல் பேப்ளேட்ஸோட இம்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. நீங்கள் ஒரிஜினல் வாங்குறது இட்ஸ் நியர் இம்பாசிபிள். நீங்கள் அப்படியே வாங்கணுமா இருந்தாலும் யூஸ்டு கண்டிஷனில் வாங்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேப்ளேட் ஒரு அசட்டாக மாறிடுச்சு, ப்ரைஸ்லாம் எங்கேயோ இருக்குன்னு. ஸோ அப்போ தான் நான் இந்த ரெப்ளிகா ஆல்டர்னேட்டிவை ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் ஆல்ரெடி BladeKingBaseல நிறைய பேப்ளேட்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ யா, இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். ஸோ BladeKingBase இவங்களோட பிராண்டிங் இருக்குது, ஃப்ளேம் பிராண்ட். ஸோ ஆக்சுவலாக BladeKingBaseல வாங்குற எல்லாமே ஃப்ளேம் பிராண்டோட பேப்ளேட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு பாக்ஸை ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ திங்க் இவங்களோட ப்ராடக்ட் கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க, ஆக்சசரிஸ், பேஸ் ஸ்டேடியம், லான்ச்சர் செட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் பிரிட்டி மச் இட். வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், ஃபேண்டம் ஓரியன் உள்ளே இருக்குது. எடுத்து வெளியே வைக்கிறேன். அண்ட் என்னடா இங்கே லான்ச்சரே காணுமே பாக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் உங்கள்கிட்ட வித்தவுட் லான்ச்சர் பேப்ளேட்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு லான்ச்சர் வேணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த ரிப்கார்ட் லான்ச்சர். ரிப்கார்ட் லான்ச்சரோட குவாலிட்டி செமையாக இருக்குது, பர்ஃபெக்ட் ரிலீஸ் கிடைக்குது பேக்கு. அப்படி இல்லைன்னா எல்ஆர் லான்ச்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, ஸ்ப்ரிங்கோட டென்ஷனும் நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயுமே ப்ராப்பர் ரிலீஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால நான் பேப்ளேட் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வாங்கியிருந்தேன். ஸோ வாங்க நம்ம பேப்ளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ், எனக்கு பேப்ளேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் திஸ். ஓகே, இந்த சைட் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக்கர் வந்திருக்கு. ஸ்டிக்கரே வெளியே எடுத்துருவோம். ஃபேண்டம் ஓரியனோட ஸ்டிக்கர், ஃபேஸ் போல்ட், எனர்ஜி ரிங், அதோட பார்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நைஸ். நெக்ஸ்ட்டு பேப்ளேட் இட்செல்ஃப். இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். ஸோ BladeKingBaseல நீங்கள் எப்போ வாங்கினீங்கனாலுமே 2 ஸ்பின் ட்ராக் 2 டிப் கொடுப்பாங்க. அதில் ஒரு காம்பினேஷன் வந்து உங்கள் பேப்ளேட்டோட மேட்ச் ஆகிடும். ஸோ ஓகே, பேயோட ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த 2 ஸ்பின் ட்ராக் 2 டிப்போட காம்போ. ஸோ இது மெட்டல் ஃபியூரி சீரீஸ். இதுக்கு யூனிக்கான ஒரு ஸ்பின் ட்ராக் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியே இதுவும் ஸ்பின் ஆகும். இந்த பேப்ளேட்டோட டாப் பார்ட்டில் அட்டாச் பண்ணுறதுனால இந்த பார்ட்டும் ஸ்பின் ஆகும். நமக்கு அடிஷ்னலாக வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஃபென்சிவ் டிப்பும் ஸ்பின் ட்ராக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது சைடில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேப்ளேடுக்கு போயிடலாம். வாவ், நைஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபேண்டம் ஓரியன் வந்து ஒரு யூனிக்கான பேப்ளேட். என்னென்னா இதோட அந்த ஸ்பின் ட்ராக் டிப்பும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு எனர்ஜி ரிங் வந்து ஃபியூஷன் வீலுக்கு மேலே, ஃபியூஷன் வீலுக்கு கீழே 2 சைட்லேயுமே இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் எல்லா பார்ட்ஸுமே பாப்அப் பண்ணுறேன் இதில். ஸோ மேலே இருக்கிற பார்ட்டு, கீழே இருக்கிற பார்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து மெட்டல் ஃபியூரி சீரீஸ். ஸோ இவங்க வந்து பேப்ளேட்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நார்மலான ஒரு ஃபியூஷன் வீல், எனர்ஜி ரிங் மாதிரி இருக்காது. இதில் லேயராக நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேயோட வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு யூனிக் டிசைனில் பண்ணியிருந்த பேப்ளேட். ஸோ இந்த பார்ட் நான் சைடில் வச்சுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேண்டம் ஓரியனோட பார்ட். ஸோ ஒன்று நான் எடுக்கிறேன். எல்லோ கலர் பிளெயின் ஃபேஸ் போல்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டிக்கர் ஒட்டினா இதுக்கு லுக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ரிங். ஸோ இந்த பார்ட் தான் மேலே இருக்க போகிற எனர்ஜி ரிங். ஆக்சுவலாக இது கொஞ்சம் பர்பிளிஷாக இருக்குது, ப்ளஸ் இந்த கிளிட்டர் எஃபெக்டோடு இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ரியல் ஒன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பட் யா, ஐ கெஸ் இட்ஸ் ஓகே.
கரெக்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்யூஷன் வீலு இப்போ செம்ம ஹெவியாக இருக்குது, செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃப்யூஷன் வீல்லே ஆக்சுவலாக 2 மோடு பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் பேப்ளேட் அசம்பிள் பண்ணிங்கன்னா அது வந்து அட்டாக் மோடு. இந்த டாட்ஸ் தெரியுதுல, இந்த டாட்ஸ் வந்துட்டு வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்டெமினா மோட். ஆக்சுவலாக இது வேறு லெவலில் இருக்குது, நல்ல ஹெவியாக இருக்குது இந்த ஃப்யூஷன் வீல். அந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள் நீங்களே, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஷைனிங்காகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த கீழே இருக்கிற எனர்ஜி ரிங். ஸோ மேலே கீழே 2 சைடுமே ஃபிட் ஆகும் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பேப்ளேடை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபேண்டம் வாரியன் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டிக்கரிங்லாம் ஓட்டிட்டு பார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து இந்த ஃப்யூஷன் வீலை ஸ்டெமினா மோடில் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சீலிங் ஃபேனை வந்து ஸ்டெமினா மோடில் சுற்றணும் தான் ஆசை, அட்டாக் மோடில் இல்லை. ஸோ இந்த சைடை வந்து நீங்கள் மேலே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அட்டாக் மோடு. ஸோ 2 மோடை யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனிமே ஃபீல் கொண்டு வரணுன்றதுக்காக நான் இந்த கிரிப்பர் அண்ட் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். லான்ச்சருக்கு இதில் LR அண்ட் ஸ்ட்ரிங் நீங்கள் 2மே யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட் கிங் பேஸில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ வாங்க ஃபேண்டம் வாரியனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 ரெட். ஓகே, ஃபேனை போட்டாச்சு, அவ்வளோதான். அண்ட் பை த வே கைஸ், நான் இந்த ஸ்டேடியமை bladekingbase.comல தான் வாங்கினேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாவ், கிரேசியில் எவ்வளோ ஸ்டேபிளாக ஸ்பின் ஆகுது பாருங்கள். அந்த ஆக்சுவலாக அந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் டிப் வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரிலீஸ் பண்ண உடனே சென்டரில் செட்டில் ஆகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான், ஃபேன் ஆன் பண்ணியாச்சு, போய் ஒரு தூக்கத்தை போட்டு வர வேண்டியதுதான். ஆக்சுவலாக இதுக்கு ஸ்பின் டைம் ரொம்ப அதிகம். இது வந்து ஸ்டெமினா பேப்ளேடுன்றதுனால, தோ இதோட டிப் பார்க்குறதுக்கு நம்ம ஒயிட் டிஃபென்ஸ் டிப் மாதிரி தான் இருக்கும், நம்ம ஏர்த்தீகளுக்கு போடுற மாதிரி. பட் இந்த காம்பினேஷனோட அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாத அந்த டிப் வித் பிளேடோட அந்த காம்பினேஷனோட பண்ணும்போது இது ஒரு ஸ்டெமினா பிளேடாக மாறிடுது. சுற்றிட்டே இருக்காங்க பாருங்கள், அல்டிமேட் ஸ்டேபிளாக நிற்குது. அப்படியே கொஞ்சம் கூட நோரில் வேறு லெவலில் ஸ்பின் ஆகுது. லிட்ரலி அப்படியே சாலிடாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு சீலிங் ஃபேன் மாதிரி தான் சுற்றிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த பேப்ளேடு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அதோட ஸ்பின்னிங். ஆக்சுவலாக இதோட ஸ்பின் டைம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரெப்ளிகாவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அந்த பேரிங் இல்லாத டிப் தான், பட் ஸ்டில் ஐ திங்க் இட் சர்வ்ஸ் தி ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. வேறு லெவல். இவன் நைட்டு ஃபுல்லாக சுற்றுவான் போல் இருக்கே. டேய் ஃபேண்டம். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம சீரீஸ் முடிகிற வரைக்கும் சுற்றிட்டே இருப்பான் போல் இருக்கு. பயங்கர ஸ்டேபிளாக ஸ்பின் ஆகிட்டே இருக்கான். நான் சொன்னதே தான், இது ஃபேன் போட்ட மாதிரி தான், வேறு லெவலில் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா பே வந்து கீழே விழவே இல்லை, அந்த ஒயிட் டிஃபென்ஸ்லேயே நிற்குது. அந்த பிளேடோட டாப் பார்ட் மட்டும் ஸ்பின் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஃபேண்டம் வாரியன் சுற்றிட்டே இருக்கான், பேட்டிலுக்கு வெயிட்டிங். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.